சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. என் ஐயன் என் நேரமும் அனுகிரகம் பாலிக்கும் திரு கேதாரநாதன் மடியில் அமர்ந்து இந்த கைலாய தரிசனத்தோடு இந்த ஆலயத்தோடைய சிறப்பை பற்றி நம்ம எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேதார்நாத் ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயம் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன தொகுப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆலயம் பஞ்சபாண்டவர்கள் காலகட்டத்தில் பஞ்சபாண்டவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு சென்று அடையணுன்றதுக்காக சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்போ குப்தகாசியில் தவம் இருக்கும்போது சிவன் அவரோட அனுகிரகம் கிடைக்கணும், அவரை பார்க்கணுங்கும்போது அங்கே குப்தகாசியில் சிவன் செவி வழியாக சொல்கிறாரு, நான் கேதார் காட்டில் இருக்கிறேன், அங்கே என்னைய பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் பஞ்சபாண்டவர்கள் இங்கே வராங்க. இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான எருமை மாடுகளாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. அப்போ எம்பெருமான் சொல்லியிருக்காரு, நாங்கள் காட்சி கொடுப்பேன், ஆனால் மனித ரூபத்தில் காட்சி கொடுக்க மாட்டேன், வேறு ரூபத்தில் இருப்பேன், நீங்கள் என்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் எங்கே நம்ம ஐயனை தேடுறதுன்னு அவங்க தேடுறாங்க. தேடி ரொம்ப களைச்சி போய் எல்லோரும் சோர்ந்து போய் திரும்பி போகும்போது பீமனுடைய பார்வையில் படுது, ஒரு எருமை மாட்டு காலில் சலங்கை கட்டியிருக்கு, இதுதான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பீமன் ஓடி பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. அப்போ எம்பெருமான் அந்த இடத்துல இருந்து மறையிறாரு. அவர் மறைய அவர் ஓடி போய் பின்னாடி முதுகில் இருக்கிற அவரோட திமிலை அவர் போய் பிடிக்கிறாரு. அந்த திமிலை பிடிச்ச உடனேயும் அந்த இடத்துல சுவாமி அப்படியே ஐக்கியமாயிடுறாரு. இன்றைக்கும் கேதார்நாத்தில் சுவாமி நம்மளுக்கு காட்சி கொடுக்கறது அந்த இடத்துல அவருடைய முதுகு பகுதியான அந்த திமில் பகுதி தான் இன்றைக்கும் நிதர்சனமாக அந்த இடத்துல இருக்கார். இந்த திமிலை பிடிச்சதுக்கப்புறம் ஜோதி ரூபமாக காட்சி கொடுக்குறாரு. அப்படி ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்ததுனால தான் நம்ம பாரத தேசத்தில் 12 ஜோதிர்லிங்கத்தில் இது 3வது ஜோதிர்லிங்கமாக இருக்குது. இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் ரொம்ப கடுமையான ஜோதிர்லிங்க தரிசனம் அப்படின்னா அது ஐயன் மட்டும்தான். மீதி எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் 11 ஜோதிர்லிங்கத்தையும் நம்ம கொஞ்சம் எளிமையாக பார்த்துடலாம், ஈஸியாகவும் பார்த்துடலாம். ஆனால் இவரை பார்க்கணும்னா மட்டும் நம்மளுடைய உடல் உழைப்பு, நம்ம ஒரு 10 நாள் லீவ் போட்டு வரணும். 2வது இங்கே செலவும் அந்த அளவுக்கு ஆகும். இவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கடின உழைப்பு எடுத்தா வந்தால் மட்டும்தான் இவரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இவரை நம்ம பார்க்கறத விட இவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் இங்கே வரவே முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம நினச்சா இவரை பார்க்க முடியாது. இவர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளை இங்கே வரவழைப்பார். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நிறைய நேரத்தில் இங்கே நம்மளால் வர முடியாது. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வருடத்தில் 6 மாத காலகட்டம் தான் இங்கே ஐயன் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த 6 மாத காலகட்டமும் நம்ம இங்கே எவ்வளோ பக்தர்கள், இப்போல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் நிறையா இப்போ இளைஞர்கள் சமுதாயத்திலேருந்து எல்லாருமே இப்போ இந்த ஆலயத்துக்கு படையெடுத்து வந்துட்டுருக்குறாங்க. வர்றதுக்கு வழியில் பாதையில் இடமே இல்லை. அந்தளவுக்கு ஐயன் ரொம்ப எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு. இவர்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே வாழ்க்கையில் நம்மளுக்கு நிதர்சனமாக நடத்தி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பொன் பொருள் கிடைக்குதோ இல்லையோ, பொன் பொருள் இங்கே வந்தால் செலவாகும். ஆனால் இவர்கிட்ட ஞான அனுபூதியும் ஞான நுட்பங்களும் இவர் நம்மளுக்கு கொடுப்பார். இவர் ஞானஸ்வரூபமாக இங்கே இருக்கார். இங்கே ஞானத்தை தேடி வருபவர்களுக்கு ஞான அனுபூதியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் நாம் வரும்போது அந்த ஞான அனுபூதி அப்படியே நம்மளுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த ஞான அனுபூதி சுரக்குது அப்படின்னா அடியேனோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன விஷயம். நம்ம எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கிறோம், எவ்வளோ தரிசனம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஹரித்வாரில் ஆசிரமம் ஆரம்பித்து, ரிஷிகேஷில் ஆசிரமம் ஆரம்பித்து இங்கே நம்ம வர்ற யாத்திரைகளை கூப்பிட்டு வரும்போது ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 தடவை ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ ஐயனை ஒவ்வொரு 20 தடவை 30 தடவை 6 மாதத்தில் பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதை ஏன் கொடுக்குறாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிச்சோம்னா அவ்வளோ பெரிய ஞான அனுபூதியை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த மாதிரி ஐயன் இங்கே ஞான ஸ்வரூபமாக அருள் பாலிச்சிட்ருக்காரு.
இந்த ஆலயத்துக்கு எல்லோரும் வரணும், இறைவனுடைய அருள் பெறணுன்றது அடியனுடைய பாக்கியம். இப்போ நாம் வந்து ஆலயத்துக்கு பின்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலைக்கு இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே வந்து இவ்வளோ பெரிய பாறை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. அவ்வளோ பெரிய சாத்தியக்கூறே இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய பாறை எப்படி வந்ததுன்னு இது காலங்காலமாலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி 2013 இங்கே ஏற்பட்ட வெள்ள பெருக்கில் இங்கே இருந்த வீடுகள், ஹோட்டல்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சு. பலாயிரம் மக்கள்கள் இறந்தும் போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய பாறை இந்தாண்ட 1.5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பெரிய பாறைகளும் இருக்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த பாறை எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியல. கரெக்டாக வந்து கோயிலுக்கு 5 மீட்டருக்கு இந்தாண்ட விழுந்து அந்த பாறையை பார்த்தாலே ஒரு கோயிலுக்கு அளவெடுத்து செஞ்சு கொண்டு வந்து இறக்கி வச்ச மாதிரியே இருக்கும். அதை வந்து அந்த தண்ணிக்கு முன்னாடி நின்று மேலே தண்ணிக்கு முன்னாடி பாறை வந்துருச்சு. இதில் இது ஒரு அதிசயம். ஒரு சின்ன வெள்ளம் வரும்போது இந்த பாறை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வந்து இந்த பாறையில் அடித்து தண்ணியை 2 பிரித்து விட்டு கோயில் முழுமையாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கும் வந்து இந்த கோயில் அப்படியே ஆதிசங்கரால் புனரமைக்கப்பட்ட ஆலயங்கள் அப்படியே இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த கோயிலை காப்பாற்றின இந்த பாறையை விஷ்ணு பகவானா வழிபட்டு விட்டுருக்குறாங்க. அதன் பிறகு இந்த ஆலயத்தை பஞ்சபாண்டவர்களால் இறைவன் நம்மளுக்கு காட்சி கொடுத்து சிவனுடைய சாணக்கியம் இங்கே கிடைச்சது. இதை உணர்ந்த ஆதிசங்கரர் இங்கே வராரு. இதை வந்து மக்கள் எல்லாரும் வழிபடணுன்றதுக்காக அவர் புனரமைக்கிறாரு. இந்த மலையில் இருக்கிற எல்லா பெரிய கோயில்களும் ஆதிசங்கரர் வந்து புனரமைச்சு கோயில் கட்டி மக்களுடைய தரிசனத்துக்காக அவர் வந்து இது பண்ணுறார். அதன் பிறகு இந்த கோயிலுக்கு பின்புறம் ஆதிசங்கரர் தவம் செய்த இடம். 2வது அவர் ஒரு காலகட்டத்தில் இங்கு வந்து அவர் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி மறைஞ்சார்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அடியனுக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் காற்றோட காற்றா கரைஞ்சி மறைஞ்சார்னு சொல்கிறதுனால இந்தாண்ட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரம்மாண்ட ஆதிசங்கரர் சிலையும் வச்சு அந்த இடத்துல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இந்த இமயமலை காட்சியோடு இருக்கும். இது கூட இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி காலகட்டத்தில் இங்கே வந்தால் இந்த மலையில் நிலவு வெளிச்சத்தில் இந்த மேலே இருக்கிற பனிமலைகள் நைட்டில் லைட்டு போடாமலே ஜொலிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான காட்சியோடு இருக்கும். கேதார் பௌர்ணமி நாட்களில் வர்றவங்க குளிரை கொஞ்சம் பார்க்காம இந்த இயற்கை அழகையும் இந்த பௌர்ணமி அழகையும் அனைவரும் தரிசனம் பண்ணணுன்றது அடியனோட ஆசை. ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் அடியன் இங்கே வந்துடுவேன். அந்த பௌர்ணமியில் வருவோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆசிரமம் திருநால்வர் மடத்தின் சார்பாக ஹரித்வார் ரிஷிகேஷிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகை தரும் பக்தர்களை கேதார்நாத் மட்டும் அல்லாமல் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய 4 புண்ணிய ஸ்தல யாத்திரை, சாரதாம் என்று அழைக்கப்படுற புண்ணிய ஸ்தல யாத்திரையை நம்ம ஆசிரமத்தின் சார்பாக நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி தான் இன்றைக்கும் வந்து மதுரையிலேருந்து ஒரு 30 பக்தர்களோட நம்ம இங்கே வந்திருக்கிறோம். வரும்போது இன்றைக்கி நம்ம நேரமாக வந்துட்டோம். இந்த ஒரு இயற்கை அழகை நிறைந்த இந்த நேரத்தில் உங்களையும் இந்த கோயிலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு அடியேன் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல அடியேன் மனமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.